ஏசி பயன்பாடுன்னு ஒண்ணு அவருக்கு தேவைப்பட்டதா சார், இல்லையா? ஏசி பயன்பாடு அவருக்கு தேவைப்பட்டா செய்யறதுக்கு எங்களை மாதிரி ஆளு உயிரை கொடுக்க தயாரா. நீ யாரு? உன்கிட்ட கேட்டமா? காமராஜருக்காக திருச்சியிலையும் தஞ்சாவூர்லையும் உங்க ஊர் தர்மபுரியிலையும் கிருஷ்ணகிரியிலையும் அங்க இருக்க டிபி அவருக்காக தான் ஏசி வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க 8.5 கோடி மக்கள் என்ன முட்டாள்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் சாப்பிடுறது கூட காமராஜர் சாப்பிடணும்னு சொன்னாரு, அதுக்காக சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் ஏதாவது பொருத்தமா இருக்கா? சரி, ஓகே. அத அப்படி ஒரு இட்டு கட்டி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? எமர்ஜென்சில அவர் கைதாகி விடக் கூடாது என்பதை காப்பாற்றியவர் கலைஞர். நீங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு ஆந்திரா போனீங்கன்னா கைது பண்ணிடுவாங்க உங்களை. அவர் எப்பங்க ஆந்திராவுக்கு போறேன்னு சொன்னாரு? ஏங்க உளறான் எழுவு? என்னை கோவப்படுத்துறீங்க. காமராஜர் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு திருத்தணியில அவருக்கு டூர். சரி, டூர் முடிச்சிட்டு வரும்போது கடைசியாக காஞ்சிபுரம் தாண்டி அந்த சுங்குவார் சத்திரம் இருக்கு, அந்த இடத்துல தான் கடைசியா ஒரு 10 நிமிஷம் பேசும்போது அவர் சொன்னதை சொல்றேன். அவர் மனவேதனையோட இந்த தலைவர்கள்லாம் கைது பண்ணிட்டான் செய்தி வந்த உடனே கடைசியாக அவர் பேசிய கூட்டத்தில் அவர் சொன்னது, இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில போட்டுட்டு நீ நாட்டை ஆள போறியா சுடுகாட்டை ஆள போறியா? இதான் அவர் பேசினது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் எந்த நிகழ்ச்சிகளும் கலந்துக்கல. ஜூன் 25 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணது. அன்னைக்கு பேசினவர் சரி. அடுத்த நாள்ல இருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரலும் வீட்டை விட்டு வெளியே போனது என்பது முதல் நாள் சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் அன்று அவர் வீட்டுக்கு போனார். போறேன்னு இவர் சொல்லவும் இல்லை. இவர் வர்றது சிவாஜி கணேசனுக்கு தெரியவும் தெரியாது. உடல் நலிவுற்ற பார்த்தோன்னா, ஐயோ ஐயா ஏயா நீங்க வந்தீங்க உடம்பு சரியில்லாம என்று கேட்டபோது இவர் சொன்னது, இல்லப்பா எனக்கு என்னவோ தோணுச்சு, அடுத்த வருஷம் அவன் பிறந்த நாளைக்கு நான் இருப்பேனா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, இப்போ வந்துட்டு வரணும்னு நினைச்சேன், அதான் வந்தேன். அதை தாண்டி எங்க வெளியே போனாரு, யார்கிட்ட பார்த்து கொண்டு பேசினாரு? அவர் மறைவதற்கு 4 நாட்களுக்கு முன்னால, இன்னும் நான் மறக்கவே மாட்டேன், நான் போறேன்னு சொல்ற போது சட்ட வேட்டி கூட இல்லாம பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் செல்லப்பான பேர், எங்க சொந்த கிராமத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர். பக்கத்தூர்ல ஒருத்தர், அவர் என் பெரிய மூத்தவர், திருமலைன்னு பேரு. நான் போறேன், என்னடா விஷயம்னாரு. அவரை பார்க்கணும், எப்பவும் பார்த்துட்டு வந்தோம், உடம்பு செல்லாம இருக்கிறாரு, நாங்களும் வரணும். அப்படியே பஸ் ஏறி வந்தோம். வந்து பார்த்து விட்டு எனக்கு புரியல. வெளியில் வருகிற போது அந்த திருமலை என்கிறவர் வயதானவர் அழுதார். என்ன மாமா ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். ஏ மாப்பிள்ள அவரை காலை பாத்தியாடான்னு கேட்டார். ஆமா கால் ஏதோ வீங்கி இருந்துச்சு. அப்போ உனக்கு புரியலையான்னு கேட்டார். அந்த கால் பாதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி அப்படி வீங்குச்சுன்னா அதற்கப்புறம் அவருடைய உயிர் என்பது சில நாட்களில் போயிடும். இவரை பார்த்தா மாச கணக்கில் சில நாள் கணக்கு தான். அதை என்னால் சொல்ல முடியல, அதை நினைச்சு அழுகிறேன்டான்னார். இது 4 நாளைக்கு முன்னால் நான் பார்க்கிற போது அந்த சோர்வுலையும் என்கிட்ட பேசினார்.